ஹாய்டா வணக்கம் எல்லாருக்கும். ஸோ நான் இன்றைக்கும் வந்து HTML நான் பார்த்துட்டு இருக்கேன். சரி, நான் ஒரு வெப் டெவலப்மெண்ட் பார்த்துட்டு இருக்கேன். அதில் வந்து நைட் 2வது கிளாஸஸுக்கு நான் வந்திருக்கேன். ஸோ கிளாஸஸ் ஜாயின் பண்ணாக்கள் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் போன லாஸ்ட் கிளாஸில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யலாம்னா செக் பண்ணிக்கொள்ளுங்க. அண்ட் வந்து வீடியோ வந்து பார்க்குறாங்க வந்து யூடியூப்ல வந்து அப்லோட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்லேயே நீங்கள் பண்ணிக்கொள்ளலாம். கமெண்டில் நீங்கள் பண்ணும்போது நான் என்ன செய்வேன் அதில் வந்து ரிப்ளை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அண்ட் மறக்காமல் வந்து வீடியோ பார்க்கைகளை வந்து எங்களுடைய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து வீடியோக்களை வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. ஃப்யூச்சரில் வந்து நல்ல ஒரு இடத்துல வந்து எங்களுக்கு இந்த ப்ரோசஸை வந்து ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிட்டு கொண்டு போய்கள் எண்டில் வந்து நல்ல ஒரு பிரயோசனமான விஷயத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரியான விஷயமா தான் இது இருந்திருக்கு. ஸோ அந்த வகையில் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் வந்து ஷேர் பண்ணி அவங்களையும் வந்து கிளாஸஸுக்கு கொண்டு வாங்க. அண்ட் வந்து நீங்கள் என்ன இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கிறார்களும் வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா வீடியோ வந்து யூடியூப்பில் போடைகளை வந்து மறக்காமல் நீங்கள் என்ன செய்யணும்னா லைக் பண்ணிக்கொள்ளுங்க. அண்ட் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து மறக்காமல் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் வந்து லைக் எல்லாம் பண்ணிக்கலாம். என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களோட மாதிரி யாராச்சும் ஒரு ஆள் படிக்கிறதுக்கு இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த இது வந்து வீடியோ வந்து போய் சேரும். ஸோ அதனால வந்து மறக்காமல் எல்லாருமே வந்து உங்களால் முடிஞ்சது வந்து என்னது ஒரு லைக்கோ ஒரு கமெண்டோ என்னோட உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு லிங்க் வந்து ஷேர் பண்ணி விடுறதோ இது ஒன்று செஞ்சு கொள்ளுங்க. ரைட். ஸோ ஒவ்வொரு கிளாஸ் முடியும் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வழங்கப்பட்டு கொண்டிருக்குது. அதே மாதிரி நீங்கள் என்ன செய்றீங்க இன்றைக்கும் வந்து உங்களுக்கு இந்த கிளாஸ் முடிய வந்து இந்த கிளாஸஸில் வந்து என்ன விஷயம் உங்களை சொல்லியிருக்கோ அந்த அது சம்மந்தமான கேள்வியாக கேட்கப்படும். ஸோ அந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக வந்து கிளாஸஸில் ஜாயின் பண்ணியிருக்கால் வந்து ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து எண்டில் வந்து ஷேர் பண்ணுவாங்க குரூப்லேயே. அண்ட் அந்த ஒருவேளை நான் வீடியோ தான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னால் உங்களோட கமெண்ட்லேயே வந்து நான் பின் பண்ணி வச்சிருக்கணும் அந்த இது இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை செஞ்சு உங்களோட சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் என்ன செய்யலாம் உங்களுடைய மெயிலுக்கே வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னாலும் மெயில் உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் பிள்ளையாக கொடுத்துட்டீங்கன்னு சொன்னாலும் அந்த டிரைவ் லிங்க் ஒன்று போட்டுருந்தாங்கன்னு சொன்னால் அந்த டிரைவ் லிங்கையும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்குள்ளேயும் உங்களோட சர்டிஃபிகேட் வந்து இருக்கும். ஸோ மறக்காமல் வந்து சர்டிஃபிகேட்டை ஃபுல்லாக எடுத்துக்கொள்ளுங்க. எண்டில் வந்து மாஸ்டர் சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு தர்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லாத்துலேயுமே வந்து வெப் டெவலப்மெண்ட் நாங்கள் பார்க்கைகள் வந்து இப்போ வந்து HTML பார்க்குறோம், CSS பார்க்குறோம், ஜாவா ஸ்கிரிப்ட் பார்க்க போகிறோம். ஸோ அந்த 3 விஷயத்துலையும் வந்து ஒரு மாஸ்டர் சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு இன்னும் அது நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். அவர் இப்போ எடுக்கிற சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் என்ன செய்யலாம் யூஸ் பண்ணி ஒரு வேலைகளுக்கு ஜாயின் பண்ணும்போது நான் எந்தெந்த விஷயம் வந்து கற்றுக்கிறேன்ற மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் அவங்களுக்கு அட்டாச் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி லிங்க்டின் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் லிங்க்டின்ல எல்லாம் நீங்கள் போஸ்ட் போட்டுக்கொள்ளலாம். ஃபேஸ்புக்கில் எல்லாம் நீங்கள் போஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ உங்களோட இமெயிலுக்கே வந்துடும். அதே மாதிரி நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சு கொள்ள போறீங்கன்னு சொன்னால் நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சு கொள்ளக்கூடிய மாதிரி ஆப்ஷனும் இருக்கு. ஓகே. ஸோ நாம இதில் வந்து போன கிளாஸஸில் வந்து நான் ஆன்லைன் எடிட்டரில் வந்து செஞ்சுருந்தாங்க. இருந்தாலும் உங்களுக்கு சொல்லியிருந்தது விசுவல் ஸ்டுடியோ வந்து டெவலப் பண்ண சொல்லியிருந்தாங்க. சரிதானே? ஸோ எல்லாரும் டெவலப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. மிஷின் வச்சிருக்காங்க. நிறைய பேர் வந்து ஃபோன்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ஃபோனில் யூஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு HTML படிக்கும்போது எங்களுக்கு பிரச்சனை இருக்காது. அந்த பிரச்சனை ஃபோனில் யூஸ் பண்ணீங்களா எல்லாமே வந்து நான் லைனில் தான் நாங்கள் கொண்டு போகிறோம். ஸோ அதனால வந்து எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இதே வந்து நாங்கள் என்ன சில ஃபோட்டோஸ் அது இல்லாமல் வந்து நாங்கள் எதுண்ட போகிறோம்னு சொன்னால் இப்போ ஒரு லோக்கல்ல இருந்து நாங்கள் எடுத்து எங்களை விரும்பின ஃபோட்டோஸ் தான் நான் வைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு அது வந்து ஆன்லைன் எடிட்டரில் இருக்கிற வந்து அதை கொண்டு வரது கஷ்டமாக இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்யலாம் எங்கேயாச்சும் இடத்துல வந்து அப்லோட் பண்ணியோ ட்ரைவிலையோ இல்லாட்டி ஏதோ ஒரு விஷயத்தில் எங்கேயோ சரியான ஏதோ இடத்துல வந்து நாங்கள் ஒரு நீங்கள் ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தீங்கன்னு சொன்னாலும் அந்த அதில் வந்து இருந்து நாங்கள் லிங்க் எடுத்துக்கொண்டு தான் அந்த ஃபோட்டோ வந்து இங்கே ஷோ பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து நாங்கள் டெவலப்மெண்ட் பொய்யிக்கல வந்து எல்லாட்ட கையிலையும் வந்து அட்லீஸ்ட் ஒரு என்னது எங்களுக்கு ஒரு பேசிக்கான ஒரு லேப்டாப் இருந்தாலும் எங்களுக்கு போதும். ஸோ பேசிக்கான லேப்டாப் ரெண்டு பார்க்க ஒரு 10 ஒரு 20,000க்குள்ள வந்து நாங்கள் வாங்கிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். செகண்ட் ஹேண்டில் நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். ஸோ புது லேப்டாப் நீங்கள் போக தேவையில்லை. ஸோ நாங்கள் இப்போதைக்கு டெவலப்மெண்ட் படிச்சுட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் படித்து முடிய நாங்கள் அது சம்மந்தம் பில் பண்ணி நாங்கள் கிளைண்ட்டுக்கெல்லாம் கொடுத்துட்டு அதில் இருந்து வர ஏர்னிங்ஸை வச்சு கூட நாங்கள் புது லேப்பை வாங்கிக்கொள்ளலாம். ஸோ இப்போ போய் நாங்கள் பேரண்ட்ஸ் அடியோட லேப்பை தாங்கன்னு சொல்லி நாங்கள் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கிற லேப்பை வச்சு நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் அதை வந்து எண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ VS கோடில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விஷயங்களை வந்து எக்ஸ்டென்ஷனில் போயிட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா டெவலப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சார் நான் VS கோட் ஒன் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் ஸோ இந்த இடத்துல வந்து எங்களுக்கு என்ன செய்ய போகணும்னா எக்ஸ்டென்ஷன் இருக்க போது அதில் வந்து நாங்கள் கோட் ரன்னர்ன்றது தானே கோட் ரன்னர்ன்ற விஷயத்தை நாங்கள் என்ன செய்ய முடியும்னா டெவலப் பண்ணி வச்சுக்கொள்ளும். சரியா? ரைட். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஏற்கனவே வந்து
இதை ரன் பண்ணி என்ன செய்யணும்னா நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ஏற்கனவே. ஸோ இது எங்களுக்கு தேவை இந்த இடத்துல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா சரிண்ணே, இப்போ லைவ் சேவர்ன்றது லைவ் சேவர்ன்றது இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் என்ன செய்யணும்னா டெவலப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ரைட்டா? பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த கலர்ல இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் என்ன செய்யணும் சார், இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ரைட்? அதெல்லாம் அவங்களுக்கு என்னன்னு சொன்னா மிக முக்கியமா வந்து இந்த இதுக்கு வந்து தேவை. நம்ம கோட்ன லைவ் சேவர். அதோட வந்து இப்போ எங்களுக்கு இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா விஎஸ் கோட் ஐகான்ஸை நாங்கள் டெவலப் பண்ணி வச்சோம்னு சொன்னா என்னதுக்கான்னு சொன்னா, இப்போ நான் அதில் கோட் அடிச்சு பார்த்தீங்கன்னா இதில் பாருங்க HTML கொடுக்கைகளை வந்து இந்த மாதிரி எங்களுக்கு அந்த ஐகான்ஸ் இப்போ பிஎன்ஜி போட்டோன்னு சொன்னா இந்த மாதிரி ஸ்டைல் சிஎஸ் அப்போ இந்த மாதிரி ஐகான்ஸ் வந்து இதில் எங்களுக்கு வந்து இருக்க போகுது. ரைட்டா? அப்போ அதுக்காக தான் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னா இதில் வந்து இந்த ஐகான்ஸ் நானே இப்போ விஎஸ் கோடோட ஐகானே நீங்கள் என்ன செய்யலாம்னா டெவலப் பண்ணிக்கொள்ளலாம். ரைட்? விஎஸ் கோட் ஐகான் அடிச்சிங்கன்னு சொன்னா எங்களுக்கு முதலாவதுலேயே வரப்போ நான் இதை வந்து நீங்கள் என்ன செய்ய இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு அது தேவையா இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா இவரை நீங்க டெவலப் பண்ணி வச்சுக்கணும் சொன்னா சரியான என்ன செய்யணும்னா கோட்டோட வந்து ஃபார்மேட் என்ன மாதிரி இருக்கும் சார். இப்போ இவரை நீங்க டெவலப் பண்ணி வச்சீங்கன்னா இந்த கலர்ல கோடுகள் வர்ற மாதிரி. ஸோ அந்த அந்த ஒரு கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கு சரியான பிரிட்டியர்ன்ற வரையை நீங்க என்ன செய்யணும்னா டெவலப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சரியான அதையும் நாங்கள் டெவலப் பண்ணி வச்சோம்னு சொன்னா எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் போயிட்டு அடிச்சுக்கொள்ளுங்க. பிரிட்டீரியர் சாரி ஸ்பெல்லிங் சேஞ்சஸா இங்க இருக்கு சார். நீங்க இன்ஸ்டால் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன மாதிரி இருக்கும்னு சொன்னா எங்களுக்கு கோட் வந்து கொஞ்சம் அழகா இருக்கு. எனக்கு கோட் வந்து கொஞ்சம் அழகா இருப்பேன். ஸோ அந்த அழகா வச்சிருக்க மாதிரி சரியான இருக்கும். ரைட்? இப்போ இந்த ஃபார்மேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கலர்களை சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். இதே மாதிரி இன்னும் வேற வேற இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் கலர் கலராக இருக்கு வித்தியாசம் தான் இன்னும் ஒரு இது இருக்கு. ஸோ அதை நாங்கள் இப்போதைக்கு இல்லை. இப்போ நார்மலாக வந்து நாங்கள் இவ்வளவு இருந்தாலும் காணும். இப்போ வந்து விசுவல் ஸ்டுடியோ இதை டெவலப் பண்ணாட்டியும் இப்போ வர்ற இதில் நியூ அப்டேட்டில் வந்து அது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி தான் இருக்குது. இந்த கலரில் நான் கோட் பண்ணும்போது ஸோ அந்த கலர்ஸ் எல்லாம் வந்து எங்களுக்கு மாறி இருக்கிற மாதிரி இருக்குது. சரியான ஓ மை காட் ஸ்க்ரீன் தெரியலையா? ஸோ பாடுறா சரி நான் மட்டும் மட்டும் தாண்டி போட்டு இதில் தாண்டிட்டேன் சரியானே. ஸோ நீங்கள் அதே பண்ணீங்க இந்த விஷயத்தையும் முறைக்கா நீங்கள் டெவலப் பண்ணி வச்சுக்கொள்ளணும். அண்ட் வந்து இந்த சில எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இதெல்லாம் வந்து என்ன செய்யணும் எக்ஸ்டென்ஷன் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் கிளிக் பண்ணி இதில் சர்ச் பண்ணுங்க சரியானே. நாங்கள் டெவலப் பண்ண வேண்டியது லைவ் சேவர். ரைட்? அடிச்சிங்கன்னு சொன்னால் இந்த கலர்ல எங்களுக்கு வரும் சரியான இப்போ இந்த பர்பிள் கலர் மாதிரி இருக்கும் சரியான. இது வந்து எங்களுக்கு என்னன்னு சொன்னா வந்து கோடை வந்து ரன் பண்றது சரியான. இப்போ நான் இதில் வந்து பட்டனை கிளிக் பண்ணி என்ன செய்யணும்னா ரன் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து இது எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் லைவ் சேவர். அதே மாதிரி கோட் ரன்னர்ன்றது சரியான. இப்போ இதுகளுக்கு வந்து எங்களுக்கு கோட்டை வந்து ரன் பண்றதுக்காக அதை யூஸ் பண்ண போறோம் சரியான. இது அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா இவரையும் டெவலப் பண்ணி வச்சுக்கொள்ளும். நாங்கள் என்ன செய்யணும்னா யூஸ் பண்ணிக்கல வந்து அந்த ரன் பட்டன் எங்களுக்கு தேவைப்படல சரியான. இப்போ இப்போ இல்லைன்னு சொன்னாலும் ஃபீச்சர்ஸ்ல வந்து எங்களுக்கு தேவையாக இருக்கும். ஸோ அதில் நாங்கள் என்ன செய்யணும் பையன் டெவலப் பண்ணி வச்சுக்கொள்ளும். ரைட்? ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் என்ன செய்யணும் டெவலப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அந்த எக்ஸ்டென்ஷனில் போயிட்டு. ஸோ இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் கோட் ரன்னர் லைவ் சேவர் இவர் நல்ல விஎஸ் கோட் ஐகான் சார். விஎஸ் கோட் ஐகான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன்னா எனக்கு காட்டைகளை வந்து உங்களுக்கு அதை இல்லாம போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 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 இடங்கள்ல பாருங்க இந்த முன்னுக்கு HTML கொடுக்க இந்த மாதிரி வருது, CSS இந்த மாதிரி வருது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக காட்டுறதுக்காக நாங்கள் இந்த விஎஸ் கோட் ஐகானை வந்து நாங்கள் யூஸ் பண்ணோம். ஸோ அதை டெவலப் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் அதை டெவலப் பண்ணுறது. சரியா? இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ஜஸ்ட் ஒரு கோடை வந்து நாங்கள் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக போகிறோம். அப்போ உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி நான் போன கிளாஸ்ல வந்து என்ன செய்ய போறாங்க இப்போ வித்தவுட் இந்த HTML இல்லாமல் கொள்ளாமலும் எங்களால் என்ன செய்யலாம்னு சொன்னால் கோட் வந்து ரன் ஆகாமான்னு கேட்டிருந்தேன்னா நான் ஒரு ஆள் வந்து என்ன செய்ய கமெண்ட் வந்து பண்ணியிருந்தவங்க ரன் ஆகாமா ரன் ஆகாதான்னு சொல்லி. ஸோ அவங்க வந்து ரன் ஆக மாட்ட மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ரைட்? அப்போ இப்போ பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு என்ன இந்த ஹெட்டுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹெட்ன்றதுக்கு அப்புறம் பொடின்றதுக்கு போது. ஸோ இதுகளுக்குள்ள தான் நாங்கள் என்ன செய்ய போறோம்னா எங்க விஷயங்களை வந்து நாங்கள் இந்த இடத்துல எழுத போறோம். ரைட்? அப்ப நாங்க இப்ப என்ன செய்ய போறோம்னா இந்த ஹெட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த டைட்டில் இந்த டைட்டில் தான் எங்களுக்கு என்னவா இருக்குன்னு சொன்னா உங்களுக்கு போன கிளாஸ்லயுமே சொல்லிடுறேன் எங்களுக்கு இந்த ஒவ்வொரு இதுலயுமே வந்து இருக்கிற வந்து இந்தந்த விஷயங்கள்லாம் எங்களுக்கு என்னவா இருக்க போகணும் இந்த டைட்டிலாக இருக்க போகுது இந்த 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 மாதிரி விஷயங்கள். ரைட்? அப்ப நாங்க இப்ப என்ன செய்ய போறோம்னு சொன்னா
ஒரு கோட் வந்து நாங்கள் செய்யப்போம் ரன் பண்ண போகிறோம். சரிண்ணே. இப்போ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்து இந்த விஷயம் பாருங்க. இதில் வந்து ஸோ நாம ஒரு கோட் அண்ட் இதண்டிகளை வந்து என்ன செய்ய போறோம்னு சொன்னா இந்த ஃபார்மேட்டில் நான் எழுதிகளை வந்து HTML என்ன வேர்ஷன் உங்களுக்கு கொடுக்க போகுது. அதே மாதிரி எந்த லாங்குவேஜில் எழுத போறோம்ன்ற விஷயத்தையும் இதில் சொல்லணும். சரிண்ணே. ஸோ இதில் வந்து எங்களுக்கு இந்த லாங்குவேஜை நாங்கள் நோட் பண்ண போறோம். இப்போ இங்கிலீஷ்னா நாங்கள் கொடுத்துருக்கோம். இப்போ இங்கிலீஷ்லேயும் வந்து வேற வேற நிறைய இங்கிலீஷில் இருக்குது. சரிண்ணே. அப்போ நாம கொடுக்குற பெனிஃபிட் இப்போ நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொன்னா இப்போ UK இல்லாட்டி இந்தியா அந்த மாதிரி சில ஸ்ரீலங்காவில் இருக்குன்னு அதுலயும் வந்து எங்களுக்கு என்ன சைட்ல வந்து நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக வந்து அவரையும் நாங்கள் இதில் அப்போ நான் இங்கிலீஷ் சொல்லி நாங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் அந்த இடத்துல வச்சுக்கொள்வோம். சரிண்ணே. அதே மாதிரி வேற வந்து கரெக்டாக செட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி இது இந்த இடத்துக்கு வந்து நான் கொடுக்க போறோம் சர்டிஃபிகேட் மாதிரி இருக்க போகுது. ஸோ இப்போதைக்கு நீங்கள் அந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே காணும். சரிண்ணே. இப்போ நீங்கள் இது சம்பந்தமா இவர் யார் என்ன விஷயம்ன்ற விஷயத்த வந்து நீங்கள் என்ன சொல்லலாம்னா கூகுள் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். சரிண்ணே. யூடியூப் இந்த 800 இவரை நாங்கள் போடாமலும் இது எல்லா விஷயமே நாங்கள் செஞ்சு கொள்ளலாம். பிரச்சனை கிடையாது. ரைட்டா. அப்ப இந்த இதுல பாத்தீங்கன்னா நான் என்ன செஞ்சிருக்கேன் உங்களுக்கு ஒரு மெட்டா டேக் பாத்தீங்கன்னு சொன்னா க்ளோசிங் டேக்கே இல்லை எங்களுக்கு. நான் அதாவது பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஓப்பன் ஆகிட்டு அப்படியே தான் இருக்க போகுது. இதுல பாத்தீங்கன்னா H1 சொன்னா எங்களுக்கு தொடங்கினா எங்களுக்கு என்ன க்ளோஸ் பண்ற மாதிரி எங்களுக்கு இருக்க போகுது. பட் இதுகளுக்கு வந்து என்ன செய்யணும்னு சொன்னா எங்களுக்கு அந்த இது வந்து என்ன தேவையில்லை. இதுல க்ளோஸ் பண்ண அவசியம் எங்களுக்கு இல்லை. ரைட். அப்ப இதுல தான் எங்களுக்கு என்ன சொல்லணும் HTML சொல்லி பாக்கலாம் எங்களுக்கு என்ன சொல்லலாம்னு சொன்னா இப்ப கூட வந்து எங்களுக்கு என்னன்னு சொன்னா HTML நாங்க ஒரு வெப்சைட்டை செய்யறோம்னு சொன்னா இந்த இடங்கள்ல வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு டேக் நாங்க இந்த யார் யார் பில் பண்ண யார் என்ன எல்லா விஷயமே நாங்க இந்த டேக்ஸ் இதுல வந்து நாங்க கொடுத்துருப்போம். கொடுக்கல வந்து என்ன நடக்கும்னு சொன்னா எங்களுக்கு ஒரு ஆள் வந்து கூகுள்ல போயிட்டு ஏதோ ஒரு விஷயத்த சர்ச் பண்றாரு அப்படின்னு சொன்னா இந்த எங்களோட வெப்சைட்ல பாத்தீங்கன்னா நிறைய நாங்க இந்த டேக் மெட்டா டேக் வந்து நிறைய கொடுக்கலாம் நாங்க சரிதானே. அப்ப கூகுள் நார்மலாவோ இல்லாட்டி ஏதோ ஒரு ப்ரௌசர் பட் நான் கூகுள்னு சொல்றாலும் வந்து நம்ம நெடுகளுமே நாங்க யூஸ் பண்ணதால கூகுள்னு சொல்றேன். அப்ப ஏதோ ஒரு ப்ரௌசர்ல வந்து நீங்க என்ன செய்யுங்க ஏதோ ஒரு விஷயத்த நீங்க சர்ச் பண்ணீங்களா வந்து இப்ப எக்ஸாம்பிளுக்கு என்ன எங்களுக்கு PLAன்னு அடிச்சா கூட நான் என்ன செய்யணும்னு சொன்னா இதுல வந்து நிறைய விஷயத்த நான் PLA சம்பந்தமான விஷயத்த நான் கொடுத்துட்டேன்னு சொன்னா PLAன்னு சும்மா அடிக்கும் போது என்ன செய்யணும்னு சொன்னா நான் அங்க வெப்சைட்ல வந்து கோர்ஸ் பண்ணி வச்சு HTML CSS JavaScript சம்பந்தமா இப்ப HTML வச்சுக்கொள்ளும் நம்ம HTML ஒரு வெப்சைட்டை செஞ்சு நான் என்ன செய்யணும்னா கோர்ஸ் பண்ணி வச்சுக்கணும்னு சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா அந்த வெப்சைட்டை தான் எடுத்து காட்டும். ரைட். ஏன்னு சொன்னா இதுல வந்து நாங்க எந்த ஒரு விஷயமே நாங்க இப்ப என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப டிஃபால்ட்டாவே என்ன செய்யணும்னு சொன்னா இதுல வந்து நிறைய இதுகள் வந்து எங்களுக்கு இருக்குன்றதால சரி அதை நார்மலாவே எடுத்து தரும். நானே வேற இப்ப கீவேர்ட்ல பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இதுல வந்து PL ரீமெடி என்ன எடியோ அகாடமி என்ன மாதிரி இதுல என்ன யாருன்னு சொல்லி இதுக்கான பொறுப்பான யாருன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நாங்க கொடுத்துருக்கோம். அப்ப ஏதோ PL அகாடமின்னு சொல்லி நாம கொடுத்தாலே எங்களுக்கு என்ன செய்ய போறோம்னு சொன்னா எங்கட இது வந்து முன்னுக்கு காட்டுற மாதிரி தான் எங்களுக்கு இருக்க போகுது. ரைட். அந்த மாதிரி சரிதானே. இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த PLA எங்களுக்கு ட்ரீம் எடியூ அகாடமி எங்களுக்கு என்னத்துக்கு இதா இருக்குன்னு சொன்னா இப்ப நாம அந்த லைவ் சர்வரை நாங்க இது என்னங்க தானே ஸோ அந்த லைவ் சர்வரை நாங்க ஒரு ஆக்டிவேட் பண்ணுவோம் இருக்கா இந்த கோட் வந்து நாங்க பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா அதுல வந்து நான் என்ன செய்வோம்னா கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி வர்றாருன்னு சொல்லி இருக்கா. சரிதானே? பாத்தீங்க பாருங்க இந்த இடத்துல வந்து எங்களுக்கு என்னது கிளிக் டு ரன் லைவ் சர்வர் மாதிரி இருக்கு தானே. அப்போ நாங்கள் டெவலப் பண்ண விஷயம் இதில் இருக்கு. நாங்கள் இதில் வந்து கிளிக் பண்ணணும்னு சொன்னாலே இந்த கோட் வந்து எங்களுக்கு என்ன செய்யணும்னா நாங்கள் வச்சுக்கிற லோக்கல்ல இருந்து லோக்கல்ல இருந்து எங்களுக்கு என்ன செய்யணும்னா ஒரு ப்ரொபோஷனில் வந்து எங்களுக்கு ரன் ஆகிற மாதிரி இருக்கு சரிதானே. அப்போ நான் இப்போ என்னதை ஓப்பன் பண்ணேன் கூகுள் ஓப்பன் பண்ணி ஸோ இந்த இதுலேயே வந்து என்ன செய்யணும்னா ரன் ஆகிற மாதிரி இருக்கு. ஸோ கிளிக் பண்ணி ஸ்டார்டிங் என்ன மாதிரி இதில் இருக்குது. இப்போ ரன் ஆகிட்டு பார்த்தீங்கன்னு சொல்லி பாருங்க இப்போ ரன் ஆகிட்டேன். ஸோ இப்போ எங்களுக்கு என்னது இது வந்து எங்களோட என்ன 5500 ஒரு போர்ட்ல வந்து எங்களுக்கு என்ன செய்யணும்னா ரன் ஆகுது. இப்போ அந்த 5500 போர்ட்ல வந்து வேற ஒன்றை வந்து நாங்கள் என்ன செய்யலாம்னு ரன் பண்ண முடியாது. ரன் ஆகுன்னு சொன்னா இவரை க்ளோஸ் பண்ணிட்டு தான் அது ரன் ஆகுற மாதிரி இருக்கு. நான் இதுல பாத்தீங்கன்னா சொன்னா எங்களோட போர்ட் நம்பர் வந்து எங்களுக்கு 5500ல வந்து எங்களுக்கு ரன் ஆயிட்டு இருக்குது எங்க இதுல சில இப்போ எங்களோட போர்ட்ல வந்து அதை வந்து நாங்கள் பிடிச்சிருக்கு. 5501 சொன்னா நானே அந்த மாதிரி சொன்ன எங்களுக்கு ஒரு போர்ட் நம்பரும் எங்களுக்கு என்ன செய்யணும்னா எங்களுக்கு மாத்தி மாத்தி தரேன். ஸோ டிஃபால்ட்டாகவே வந்து எங்களுக்கு என்ன எதுவுமே வந்து 5501ல வந்து எங்களுக்கு என்ன எதுவுமே ரன் ஆகவே இல்லை. ஸோ அதனால வந்து எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா இவர் வந்து ரன் ஆக போறது இல்லை. ஸோ இதுல வந்து எங்களுக்கு 5500ன்றதுல தான் நான் எங்க இது வந்து ரன் ஆயிட்டு இருக்குது. ஸோ அதனால என்ன செய்யணும்னா அது கொடுக்க வந்து எங்களுக்கு என்ன செய்யணும் ரன் ஆகும். அதனால இது வந்து லோக்கல்ல இருக்கிற இது ஸோ அட்ரஸ் அதே மாதிரி இங்கே எங்களுக்கு என்னது
இந்த லோக்கல் அட்ரஸோட சேர்ந்து இவர் எங்களுக்கு என்ன ரன் ஆகுது. ஸோ அது வந்து இந்தியாவில் பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா எந்த பேஜ் வந்து எங்களுக்கு ரன் ஆகுற மாதிரி காட்டும். ரைட். அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு அந்த பிஎல்ஏ ட்ரீம் எடியூ அகாடமி நாங்க கொடுத்துருக்கோம். எங்க கொடுத்துருக்கோம்னு சொன்னா இந்த இடத்துல நாம கொடுத்துருக்கோம். இப்ப இதை வந்து நாங்க என்ன செய்யறோம், பிஎல் அகாடமின்றதை மட்டும் நான் சாரி இங்க டைட்டில்ல டைட்டில்ல பாத்தீங்கன்னு சொன்னா பிஎல்ஏ என்ன செய்யணும் எங்களுக்கு அகாடமின்றதை மட்டும்தான் நான் வச்சு கொள்ள போறேன்னு சொன்னா இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு என்னன்னு சொன்னா அந்த இடத்துல வந்து பிஎல்ஏ அகாடமின்றது மட்டும் தான் எங்களுக்கு ரன் ஆகும். நான் இதுல வந்து சேவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. என்ன ரீசன் சொன்னா நான் ஆட்டோ சேவ் வந்து நாங்க பண்ணி கொடுத்து வச்சுக்கணும். ஸோ அதனால வந்து இது வந்து சேவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் இப்போ கண்ட்ரோலோட நீங்க இதுல சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா நான் இதுல வந்து ஆட்டோமேட்டிக்காவே சேவ் ஆகிறேன் வச்சுக்கலாம். நீங்க கண்ட்ரோலோட என்ன செய்யணும்னா எஸ் கொடுக்கணும். இப்ப நீங்க என்ன செய்றீங்க, விண்டோஸ்ல நீங்க என்ன லேப்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்ட்ரோலோட நீங்க என்ன செய்ய எஸ் கொடுத்து விட்டீங்க அப்படின்னு சொன்னா எங்களுக்கு 6 ரன் ஆயிருவீங்க. ரைட். சரியா. அப்ப நாம இப்ப என்ன செய்யறோம்னாங்க வெய்மடி வேண்டமா வச்சுனாங்க நான் அப்படியே எங்களுக்கு இருக்கட்டும். நான் கண்ட்ரோல் எஸ் கொடுக்க தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆகும் உங்களுக்கு. ஒருவேளை நீங்க சிஸ்டத்துல நீங்க செய்யுங்க, நீங்க என்ன செய்யுங்க கண்ட்ரோலோட எஸ் கொடுத்து நீங்க செய்யுங்க. ரைட். நீங்க ஆன்லைன் கம்பெனிலாம் யூஸ் பண்றீங்கன்னு சொன்னா இந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. இப்ப நீங்க என்ன செய்வீங்க ஆன்லைன்ல வந்து HTML ஆன்லைன் கம்பெனி யூஸ் பண்ணலாங்க. இதுல எனக்கு ஏதோ ஒரு இது விஷயத்துல வந்து நீங்க என்ன செய்ய ஆன்லைன் கோட் அடிக்கிறத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஜாவா ஸ்கிரிப்ட் எங்களுக்கு வேணாம் சரிண்ணே. HTML இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதைத்தான் நான் சொல்றேன். நான் இந்த விஷயத்த இதுல சொல்றேன். நீங்க என்ன செய்றீங்க, இதுல ஒரு விஷயத்த வந்து நீங்க என்ன செய்ய எடுத்து வச்சு செஞ்சுக்கணும். இதுல வந்து டைட்டில் வந்து பேஜ் டைட்டில் நான் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பாத்தீங்கன்னு சொன்னா என்ன செய்யலாம்னு சொன்னா எங்களுக்கு இந்த இதுல வந்து எங்களுக்கு என்ன காட்டுற மாதிரி இல்லை சார், நேரடியாகவே அவுட்புட் நான் இப்போ இதில் உள்ள அவுட்புட்டை மட்டும் நேரடியாக அதில் காட்டுறதால வந்து இப்போ என்ன செய்யலாம்னு சொன்னா இந்த பேஜ் டைட்டில் என்ற விஷயத்தை வந்து நான் இந்த இடத்துல சொல்ல முடியாது சார். நான் இப்போ இதில் வந்து காட்ட முடியாம இருக்கும். அவ்வளோ இல்லை சார். அது மாதிரி நீங்க என்ன செய்ய இதுல இருக்க மெட்டா டாக்ஸ்லாம் நீங்க கொடுத்து என்னன்னாலும் செஞ்சு கொள்ளலாம், பிரச்சனை கிடையாது. பட் என்ன செய்ய நாங்க எப்பயுமே வந்து ஒரு சிஸ்டம் உள்ள நாங்க செஞ்சோம்னு சொன்னாதான் எங்களால வந்து தொடர்ந்து வந்து கொண்டு போய் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. அதுக்காக உங்களுக்கு என்ன சொல்றாங்க எங்களுக்கு நீங்க ஒரு லேப் எடுத்தோ இல்லாட்டி பிசி எடுத்தோ இல்லாட்டி இந்த கிளாஸ் டைம்லயோ நீங்க என்ன செய்யுங்க இப்ப இந்த கோட்டை வந்து ரன் பண்ணி பாக்குறதுக்கு லோக்கல்ல வந்து ரன் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு காலகாலமா பெனிஃபிட்டா இருக்கு. ரைட். ஓகே. ஸோ இந்த கோட்டை கொண்டு வந்து நீங்க இங்க போட்டு நீங்க என்ன செய்யலாம் சொன்னா ரன் பண்ணலாம். அப்படி பண்ணியிருக்கேன். இதுல கொண்டு வந்து நாங்க போட்டு ரன் பண்ணுவோம். நான் இதுல வந்து ரைட் இப்ப நான் என்ன சென்றாண்ட கொடுக்குறேன். என்ன செய்ய எங்களுக்கு எல்லா விஷயமே எங்களுக்கு நான் இருக்கிற எல்லா விஷயமே வந்து இந்த இடத்துல வருது. பட் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா என்ன செஞ்சீங்கன்னு சொன்னா இதுல வந்து நான் ஒரு லிங்க் ஒன்று பண்ணியிருக்கேன். இந்த லிங்க் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இங்க என்ன எங்களுக்கு ரெஃபரன்ஸா வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்னா இந்த லோக்கல்ல வந்து என்ன லோக்கல்ல இருந்து தான் நான் என்ன செய்யறேன், இந்த பிஎல்ஏ லோகோ என்ன என்ற இந்த பிஎன்ஜி வந்து நான் எடுத்திருக்கேன். பட் அது வந்து நான் இங்க என்கிட்ட இல்ல. அதனால எங்களுக்கு என்ன செய்யணும்னா இந்த இடத்துல காட்டாது. அப்படி காட்டினாலும் இதுல எங்க காட்ட போகுதுன்னு சொன்னா இதுல பாருங்க இந்த குட்டியா பாருங்க இந்த இடத்துல இருக்கு. இவரான எங்களுக்கு என்ன இது வந்து லோக்கல் மிஷன்லயே நாங்க வச்சுக்கிறதால வந்து அதில் காட்டுது. இப்ப இவரை வந்து நான் கமெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும்னு சொன்னா எங்களுக்கு விளங்க. அப்ப கமெண்ட் சொன்னா எங்களுக்கு நான் அந்த கோடை வந்து வேலை செய்யாம பண்ணிருக்கேன். நான் அதுக்கு என்ன செய்யணும் இந்த இடத்துல ஒரு ஒரு அரோ அடிச்சுக்கேன். அப்புறம் என்ன செய்யணும் எங்களுக்கு ஆச்சரிய குட்டி எடுத்துக்கேன், ஒரு டபுள் டேஷ் கொடுத்துருக்கேன். நான் வந்து என்ன செய்யணும் எங்களுக்கு டபுள் டேஷை கொடுத்துட்டு கடைசியில் வந்து என் பண்ணியிருக்கேன். நான் அதை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கேன். பட் இப்போ என்ன செய்யணும்னு சொன்னா இவர் இப்போதைக்கு வேற எங்களுக்கு ரன் ஆகாது. இப்போ பாத்தீங்கன்னா என்ன இடத்துல வந்து காட்டாது பாருங்க. எங்களுக்கு லோகோ வந்து எங்களுக்கு காட்டையில. ரைட். அப்ப அதுக்காக இதுல வந்து எங்களுக்கு எங்க லோகோ யூடியூப்ல லோகோ இதுல வந்து எங்களுக்கு எல்லா லோகோ எங்களுக்கு இருக்கின்ற வந்து எங்க எனக்கு இதுல வந்து எங்களுக்கு ஒரு லிங்க் வந்து பண்ணிருக்கு. ஸோ இப்போ இவரை வந்து நான் என்ன செய்யணும்னு சொன்னா எங்களுக்கு அன்கமெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா அவர் வேலை செய்யும் எங்களுக்கு வந்து நான் என்ன செய்ய ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இது என்ன செய்யணும்னா முன்னுக்கு வந்து இப்போ நீங்க கமெண்ட் பண்ணது நீங்க என்ன செய்யலாம், நீங்க டைப் பண்ணி பழகலாம். இந்த மாதிரி நீங்க என்ன செய்றீங்க அம்புக்குறியை அடிச்சு போட்டு பிறகு நீங்க என்ன செய்றீங்க எங்களுக்கு ஒரு ஆச்சரிய குறி அடிச்சு பின்னால அங்கே 2 டபுள் டேஸ் அடிச்சீங்கன்னு சொன்னா என்ன செய்யறதுன்னா இப்போ எங்களுக்கு கமெண்ட் ஆயிட்டு. பட் அவரை க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ண என்ன செய்றீங்க அங்காள 2 இதை அடிச்சு போட்டு என் பண்ணி விட்டீங்கன்னா இவர் எங்களுக்கு க்ளோஸ் ஆயிட்டு. பாத்தீங்கன்னு சொல்லி இதுல பாருங்க இப்போ நான் க்ளோஸ் பண்ண வச்சிருக்கீங்கள வந்து எங்களுக்கு ஏறரை காட்டுங்க பாருங்க. ஏறர் வந்து காட்டிக்கிட்டு இருக்குது. சரியான இந்த கோட்ல வந்து ஏறர் இருக்கு. அப்ப அதை க்ளோஸ் பண்ணணும். அதுக்கு தான் நான் என்ன செய்யணும் இந்த இடத்துல வந்து அந்த இதை வந்து நான் கொடுத்துட்டு போறோம்ல. நான் இப்ப இந்த இடத்துல நான் வச்சு கொள்ளைகளே பாருங்க அதுல டைப் பண்ணேன். ஆனா எங்களுக்கு அது வரணும் காட்டுது.
அப்ப நான் என்ன செய்யணும், டைப் பண்ண அடிச்சுட்டு இப்ப இதுல வந்து நான் பார்த்து செஞ்சு கொண்டிருக்கேன். டைப் பண்ண அடிச்சுட்டு அது ஆட்டோமேட்டிக்காவே எங்களுக்கு என்ன செஞ்சுட்டேன்னு சொன்னா அது வந்துட்டாரு எங்களுக்கு. Right? அப்ப அதனால நான் என்ன செய்வேன், ஆட்டோமேட்டிக்காவே நான் என்ன செய்யணும்னா க்ளோஸ் பண்ணலாம். இப்ப சில விஷயங்கள் வந்து நான் என்ன செய்யணும்னு சொன்னா, இப்ப என்னதுக்கான சொல்லி ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு நீங்க கோபைலட் வந்து நம்ம டெவலப் பண்ணுங்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். இப்ப அது தேவையில்லை உங்களுக்கு. நீங்க காலப்போக்கில் வந்து நீங்க கோபைலட் அதில் யூஸ் பண்ணி நீங்க ஆட்டோமேட்டிக்கா கோடை வந்து நார்மலா அடிச்சு கொண்டு போறாங்க. இப்ப நீங்க என்ன இதை அடிக்கணும்னு சொல்லி என்ன இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா கண்ணில் கொடுத்து நான் என்ன செய்யணும் எங்களுக்கு எம்இ இப்ப நான் அடிச்சிடுவேன். இப்ப எம்இ டிஏன்னு அடிச்சுட்டு போய்க்கல எங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்குது. நான் இதை கொடுத்துட்டு நான் என்ன செய்யணும், டைப் அடிச்சு விட்டேன்னு சொன்னா என்ன தேவையானது, இப்ப நான் என்ன மெட்டாடாக் எனக்கு தேவையோ அந்த இடத்துல எங்களுக்கு என்ன செய்ய சஜஷன் பண்ணி காட்டுது. Right? அப்ப அதனால பாத்தீங்கன்னு சொன்னா கீழே எங்களுக்கு இதை மாதிரி நீங்க செய்யுங்கிற மாதிரிலாம் காட்டுது. ஸோ வேற எங்களுக்கு இப்போ தேவையில்லை. நான் என்ன செய்யணும்னா இப்போ நான் டவுன்லோட் பண்ண இப்போ இது வந்து நேரடியாக அங்கேருந்து எடுத்து ஆன்லைன்லேருந்து எடுத்துக்கொண்டு வருகுது. ஸோ இதெல்லாம் வந்து எங்களுக்கு தேவையான மாதிரி சொல்லுது. நான் இப்போதைக்கு தேவையில்லை எனக்கு. அதனால நான் என்ன செய்யணும், அந்த விஷயங்கள் நான் டைப் பண்ணாலும் விட்டுக்கொள்ளணும் நான் இப்போதைக்கு. Right? அப்போ இப்போ என்ன செய்யணும், இப்போ அன்காமெண்ட் பண்றதுக்கு அதுக்கு முன்னே கேசரை வச்சுட்டு நான் இப்போ ஹண்டரோட பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த சைட்டரோ இந்த 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 விஷயத்த வந்து ஹண்டரோட பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் என்ன செய்யணும்னு சொன்னா இல்லாம போயிடும். ஓகே, ரைட். இப்போ பார்த்தோம் இதில் என்ன செய்யணும், டைப் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ நார்மலாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு என்ன இந்த இடத்துல வந்து எவ்வளோத்தையுமே நாங்கள் காமெண்ட் பண்ணி கொள்ளலாம். ஒரு பிரச்சனை இல்லை. எதிரான காமெண்ட் ஆயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமே எங்களுக்கு என்ன இந்த இடத்துல காட்ட மாறி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் என்ன செய்றீங்க, இப்போ நான் இப்போ சொன்ன மாதிரி இப்போ எந்த ஒரு இதுவுமே டாக் எதுவுமே அடிக்காம பண்ணாமலே நாங்கள் என்ன செய்யலாம் எங்களுக்கு அந்த இடத்துல வந்து வேலை செய்யலாம். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா நான் ஒரு டைப் பண்ண என்ட்ரன் அடிக்க பார்த்தீங்கன்னு சஜஷன் பண்ணுது. வெல்கம் டு எங்களுக்கு என்ன பிஎல் ரீமேட் அகாடமின்ற மாதிரி காட்டுது. அதை நான் கொடுத்தேன்னு சொன்னா எங்களுக்கு அந்த ரிப்ளை இதுல பாத்தீங்கன்னா ஹெச்ஆர்ன்ற விஷயம் காட்டுது. இந்த ஹெச்ஆர் யாருன்னு சொன்னா எங்களுக்கு குரசோன்ல வந்து ரூல் ஒன்று எங்களுக்கு காட்டுது. சரிதானே? அப்ப நான் அதையும் நான் என்ன செய்யலாம்னு சொன்னா டைப் அடிச்சேன்னா அந்த குரசோன் சொன்னா இப்போ ஒரு லைனுக்கு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு என்ன செய்யறோம், ஒரு டாபிக்கை நாங்கள் எழுதி கொண்டிருக்கோம்னு சொன்னா அந்த லைனுக்கு அந்த அப்படியே வந்து எங்களுக்கு வர்ற மாதிரி இருக்கு. சரிதானே? இப்ப பாத்தீங்கன்னா இந்த லைனுக்கு பாருங்க ஹெச்ஆர்னு டாக் அடிக்க அப்படி லைனுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா மேல ஒரு ஹெடிங்கை போட்டு அதுக்குள்ள என்ன எங்களுக்கு நாங்கள் ஹெடிங் போட்டு கீழே கோட் அடிக்கணும். இல்லாட்டி எங்களுக்கு கோட் இருக்கு மேல புக் காப்பியில் வந்து மேல ஒரு கோட் இருக்கு. ரைட்? அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஹெச்ஆர் டேக் நீங்க தேவைன்னு சொன்னா நீங்க ஹெச்ஆர் டேக் நீங்க யூஸ் பண்ணி கொள்ளலாம். ரைட்? இப்போ இது என்ன செய்ய இடத்த வந்து ஒரு பேராகிராஃப் கோடு நான் ரன் பண்ண போறேன். ஸோ அதுக்கு என்ன செய்ய போறோம் எங்களுக்கு இந்த மாதிரி பிஎன் டேக் வந்து ஓப்பன் பண்ணிட்டு அதில் நீங்க என்ன செய்யணும்னா கொடுக்குறீங்க. ஸோ கொடுக்க வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறதால அப்படியே எடுத்து எடுத்து தந்து கொண்டு இருக்குது அந்த மேலே ஓப்பன் பண்ணியிருக்கிறதால. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பிஆர்ன்றது இல்லாம கொள்ளலாம் பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா சாம்பிளா வந்து நான் என்ன என்னோட கோடை வந்து செக் பண்ற மாதிரி நான் அடிச்சிருக்கேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஒரு லைன்லயே வந்து இந்த சாம்பிள் செக் கோடுன்ற மாதிரி வருது. பட் இவரை வந்து நான் என்ன செய்யறேன், அடுத்த லைனுக்கு தான் இந்த என்ன செய்யறேன் செக் த கோடுன்றதை நான் கொண்டு போறேன்னு சொன்னா நோமலா என்டர் பண்ணி நான் கொண்டு வந்து இப்போ என்டர் பண்ணினேன் அப்படின்னு சொன்னா இவர் வந்து கீழே எங்களுக்கு காட்டாது. ரைட்? அவ கீழே எங்களுக்கு என்ன செய்ய போறா எங்களுக்கு என்டர் ஆகி கீழே வராது. பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நான் சேவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நேரடியா சேவ் பண்ணு சொன்னா நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணினாலும் எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா கீழே வந்து அவர் வர மாட்டார். சரியா? அப்ப அவரை வந்து நான் கீழே வர வைக்கிறதுக்காக என்ன செய்யணும்னா ஒரே இன்லைன் அதே கோட்ல இருக்கும் போதே நான் பிஆர் டைக்க கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாலே என்ன செய்யணும்னு எங்களுக்கு அவர் கீழே வந்துடுவார். பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு என்ன அடுத்த கீழ் வரைக்கும் போயிட்டு இப்போ ஒருவேளை எனக்கு என்ன எனக்கு இதுல இருந்து ஒரு கொஞ்சம் எனக்கு இந்த செக் அவுட் வந்து இஞ்சால வரணும் அப்படின்னு சொன்னா நான் யோசிப்பேன். எங்களுக்கு ரைட் இவர்ல வந்து என்ன செய்யணும் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் என்ன இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஸ்பேஸ் எல்லாம் நான் அடிச்சு கொண்டு போனேன் அப்படின்னு சொன்னா ரைட் ஓகே எனக்கு போதுமான இடைவெளி எங்களுக்கு வந்துடும் நான் யோசிப்பேன். ஆனா இங்க என்ன செய்யாதுன்னு சொன்னா எங்களுக்கு அந்த இதுல வந்து பாருங்க எந்த ஒரு மாற்றமே இல்லை. செக் அவுட்ன்றது எங்க இருக்கோ அதே இடத்துல இருக்கு. நான் ஸ்பேஸ் அடிப்பேன். நார்மலா வந்து வேர்ல்டுல எல்லாம் நாங்க ஏதாச்சும் ஒன்று எடுத்து டைப் பண்ணிடணும் அப்படின்னு சொன்னா என்ன நடக்க போகுது, நான் ஸ்பேஸ் அடிச்சோம்னு சொன்னா எங்களுக்கு நார்மலா என்ன செஞ்சிடும் எங்களுக்கு இதெல்லாம் பாருங்க பாத்தீங்கன்னா இடைவெளி எங்களுக்கு என்ன எடுத்துக்கொள்ளும். அதுக்கு பிறகு அங்க அலங்கள் வர போகுது. Right? அப்படி இல்லைன்னு சொன்னா இவர் இங்கே அரைக்கணும்னு சொன்னா நான் என்ன செய்யறேன் ஸ்பேஸ் அடிச்சு கொண்டு போக என்ன செய்ய அதனால போய்கொண்டு இருக்கும். பட் இந்த இடத்துல எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா அந்த விஷயத்தை வந்து இந்த இடத்துல காட்ட மாட்டுது எங்களுக்கு. சரி, இவரை வந்து எங்களுக்கு என்ன செய்ய எடுக்க மாட்டேன். ஸோ இவரை நீங்க என்ன செஞ்சா சரி, இதுல வந்து என்ன செஞ்சோம்னு சொன்னா இந்த ஒயிட் ஸ்பேஸை வந்து எடுத்துக்கொண்டு இங்கால வெறுமண்ட விஷயத்தை வந்து உங்களுக்கு தெரியும்னு சொன்னா நீங்க என்ன செய்யுங்க வீடியோ பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்னா கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இதுல நான் என்னத்தை கொடுத்தோம்னா இந்த செக் கோடுன்றதை வந்து இதுல இருந்து அரைக்கணும். அதாவது நாங்க இப்போதைக்கு என்ன செய்ய சொல்ல போறது, இப்ப நாங்க எந்த ஒரு டிசைனையும் நாங்க பண்ணல. அதாவது சிஎஸ்எஸ் கோட் எதையுமே யூஸ் பண்ணாம கொள்ளாம
நான் இவரை வந்து செக் அவுட் என்பதை வந்து இங்கே தள்ளி வைக்க போறேன் அப்படின்னு சொன்னப்ப என்ன இப்போ நீங்க நம்ம மார்ஜினோ இல்லாட்டி இப்போ எங்களுக்கு என்ன அலைன்மெண்ட் எதுவுமே செய்யாம கொள்ளாம இந்த செக் அவுட்ன்றதை வந்து இங்கே கொண்டு வர போறேன். ஸோ நான் இதுல என்ன தெரியும் எங்களுக்கு இந்த இடத்துல வந்து அந்த இடம் அவனை வந்து வைஸ் ஸ்பேஸ் இல்லாம கொள்ளாம நார்மலாவே என்ன செய்யறோம் எங்களுக்கு இதுல வந்து வர்ற மாதிரி நான் இதை செய்யணும்னு சொன்னா இந்த மாதிரி செய்யலாம். ரைட். பா சரி, என்ன செய்ய தெரிஞ்ச ஆன்சர் தெரிஞ்சாக்கள் வந்து நீங்க காமெண்ட்ல வந்து பண்ணிக்கணும். இப்போ ஆன்சர் தெரிஞ்சாக்கள் வந்து சேட்ல வந்து நீங்க போட்டுக்கணும். ரைட்டா? அப்ப இந்த மாதிரி சார் இப்ப நாங்க இப்ப என்ன செய்யணும் இந்த கோடை வந்து நாங்க ரன் என்ன செஞ்சு கொண்டிருக்கோம். அப்ப எங்களுக்கு நான் தான் இந்த பில் பண்ணணும்னு சொன்னா எனக்கு ஒரு கொப்பரேட் இது எங்களுக்கு தேவை. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கொப்பரேட் கொடுக்கறதுக்கு நான் பார்த்தோம்னா இப்ப நாங்க இதை அடிச்சு போட்டு இப்ப இந்த இந்த கோடெல்லாம் நாங்க அடிச்சோம்னு சொன்னா எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா இதெல்லாம் வந்து எங்களுக்கு என்ன வளமையாகவே ஒரு இருக்கிற கோடு இதனால இப்ப இதுல வந்து நான் என்ன செய்யறேன் இப்ப என்ன மாதிரி கொடுப்பேன் பாத்தீங்கன்னு சொன்னா இது வளமையாகவே எங்களுக்கு இருக்கிற கோடுன்றதால எங்களுக்கு என்ன செய்யணும் இல்ல பிஎல்ன்ற பாருங்க ரெட் கலர்ல எங்களுக்கு காட்டி கொண்டிருக்கேன் ஒரு எரர் மாதிரி எங்களுக்கு காட்டி கொண்டிருக்கேன். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பிஎல் என்ற விஷயம் எங்களுக்கு வேற இல்லை பட் அந்த அரோ எல்லாம் எங்களுக்கு வந்திருக்கு. ரைட். அப்ப இப்ப என்ன செய்யப்படும் இது வந்து எங்களுக்கு ஒரு எரர் மூமெண்டா தான் எங்களுக்கு இருக்குது ஒரு எரர் காட்டுற மாதிரி தான் எங்களுக்கு இருக்கு. சரியானே. அப்ப அதனால வந்து இப்ப என்ன செய்யணும்னு சொன்னா இவரை வந்து நான் என்ன செய்யணும்னா டீல் பண்ணிக்கணும். இப்ப நாங்க என்ன செய்ய போறோம் ஒரு கொப்பரேட் ஃபார்மேட் நான் இந்த இடத்துல கொடுக்க வேண்டாம். சரி இதுக்கு அப்புறம் என்ன செய்யணும் ஹெச்ஆரை கொடுத்தோம்னு சொன்னா இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நார்மலாவே பாருங்க இந்த இதுல பாத்தீங்கன்னு சொன்னா கொப்பரேட்டை கொடுக்கறதுக்கு என்ன விஷயத்த நாங்க யூஸ் பண்ண வேணும்னா அது வந்திருக்கு. இப்ப இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா கொப்பரேட் சிம்போலோட சேர்ந்து என்ன செய்வாங்க எங்களுக்கு பிஎல் ரீமேடிவ் அகாடமி விஷயத்துல எங்களுக்கு இந்த இதில் காட்ட போகுது. ரைட்டா. ஒருவேளை எங்களுக்கு இல்லை எங்களுக்கு வேற மாதிரி அந்த அம்புக்குறியில நாங்க வச்சு காட்டணும் அப்படின்னு சொன்னா என்ன இங்க பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு என்ன செய்யணும் கொப்பரேட் என்ற சிம்போல் வந்திருக்கு. பிஎல் ரீமேடிவ் அகாடமி தான் இவர் என்ன டிசைன் பண்ணிருக்கின்ற மாதிரி இந்த இடத்துல காட்டு. ரைட். அப்ப எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா எங்களுக்கு இதுல வந்து முன்னுக்கு அந்த அந்த 60 சொன்னா இதுல நான் என்ன செய்யலாம் கொப்பரேட் முன்னு இந்த இடத்துல வந்து கட்டாயம் வந்து பேராகிராஃப் டேக் தான் கொடுக்கணும். நார்மலாக எங்களுக்கு டேக்ல என்ன செய்ய முடியும் எடுக்கணும் உங்களுக்கு தெரியும். அப்ப அண்டோட கொடுத்துனா இப்ப அண்ட் வந்து எல்டி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா என்ன மாதிரி நடக்கப்படும் சொல்லி பார்ப்போம். நானு இதுல பாருங்க அண்டோட எல்டி யூஸ் பண்ணி என்ன செய்யுது எங்களுக்கு இதுல பாருங்க ஒரு 1000 வந்துருக்கு. அப்ப உங்களுக்கு தேவையான இருந்தா உங்களுக்கு நிறைய தேவைப்படும் மட்டும் சொன்னா நீங்க என்ன செய்யுங்க நிறைய வந்து அண்டோட என்ன செய்யுங்க எல்டியை நீங்க யூஸ் பண்ணி நீங்க செஞ்சு கொள்ளலாம். அப்படி உங்களுக்கு எவ்வளவு 60 தேவையோ அவ்வளவு 60 நீங்க ஸ்லாம்ல வந்து போட்டு கொள்ளலாம். வந்திருக்கு. அது அங்காள பக்கம் உங்களுக்கு என்ன செய்யணும் எங்களை 60 சொன்னா இங்க எங்களுக்கு இருக்கிற மாதிரி சரி, இங்க எங்களுக்கு என்னது இங்கால போட்ட மாதிரி இங்கால பக்கம் யூஸ் பண்ண போறது நான் என்ன செய்யணும்னு சொன்னா ஜிடிஏ யூஸ் பண்ண போறேன். யார் எங்களுக்கு இந்த இதோட திறனை முடிகிற இதெல்லாம் எங்களுக்கு முடிய போகுது. ஸோ ஆண்டோட வந்து ஜிடி ஆண்டோட வந்து ஜிடிஏ யூஸ் பண்ண போறேன். ரைட். நிறைய ஃபார்மேட் இருக்கு. நீங்க என்ன செய்யணும்னா நீங்க நிறைய விஷயங்களை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். சரியான இது ஒரு ஜிடி நாங்க கொடுத்துருக்கோம். என்ன மாதிரி வர்றாருன்றது பாப்போம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு இது ஒன்று வந்திருக்கு. நானே இதுல வந்து இது எனக்கு தேவையில்லை. சரி நான் இப்ப இதுல வந்து கடைசி இது எங்களுக்கு தேவையில்லை. கொடுங்க பிரச்சனை இல்லை. சரியான ரைட். இதுல தேவையான மாதிரி நமக்கு என்ன செஞ்சீங்க வந்துருச்சோம். இப்போ நாம நார்மலா என்ன செஞ்சிருக்கோம் நான் ஒரு வெப்பை வந்து நாங்க ஒரு வெப் பேஜ் வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா டெவலப் பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்குள்ள வந்து உங்களுக்கு என்ன இது வந்து ஹெடிங் ஆகிருக்கு. அதுக்குள்ள நீங்க என்ன செய்யுங்க கண்டன கொடுக்கணும் கூட நிறைய கண்டன நீங்க டைப் பண்ணலாம் உங்களுக்கு தேவையான விஷயத்த. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நாங்க என்ன செய்ய போறோம் ஏதோ ஒரு விஷயத்த கொப்பி பண்ணுவோம். ஏதாச்சும் ஒரு இடத்துல போயிட்டு நான் கொப்பி பண்ணி பார்ப்போம். ஏதாச்சும் ஒரு பிளாக் கொண்டு எடுப்போம். சரி பிளாக் கொண்டு எடுப்போம். நியூஸ் எடுப்போம். நியூஸையே சுடுவோம். சரியான சும்மா எடுப்போம். சரியான டைப் பண்ணி பார்ப்போம். சும்மா போட்டு பார்ப்போம். ரைட். இப்ப இந்த இந்த நியூஸ் செட்டப் இப்ப இப்ப இந்த லோகோ இதெல்லாம் நாங்க இப்போதைக்கு எடுக்கல. அதனால இப்ப இங்கால மாதிரி வர்ற மாதிரி இந்த லோகோலாம் எடுத்து கூட நாங்க போடலாம். பட் இப்போதைக்கு நாங்க பாவம் யூஸ் பண்ணோம். இப்ப என்ன சரி இது வந்து ஹெடிங்கா வரப்போகுது எங்களுக்கு நானே ஹெடிங்கா வரப்போகுது. சரி நம்ம மோடி என்ன சொல்லல ஆஃப்டர் நான் ஜாயின் ரயில்வேஸ் ரெண்டு மாதிரி கொடுத்துருக்கேன். அதனால ரயில்வே லோஞ்சில் வந்து இது இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ நாம இதே மாதிரி என்ன செய்யணும்னா இந்த இடத்துல நான் என்ன செய்யணும் ஒரு H1 டேக்ல கொடுக்கப்படும். இங்க இருக்கிற டேக் வந்து நான் என்ன செய்ய வந்து ரிமூவ் பண்ணி கொடுப்பேன். இப்போ நான் அந்த நியூஸ் வெப்சைட்டை வந்து இந்த இடத்துல கொண்டு வருவோம். சரியா கண்ணனை கொடுத்துருக்கான். சரி என்ன ஹெடிங் என்ன மாதிரி கொடுத்துருக்கான். ரைட். ஒரு கீழே ஒரு பிரேக் என்ன கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன இதில் வந்து இந்த இந்த கண்டனங்களுக்கு தேவை நாங்கள் கொடுப்போம்.
இவர் எங்களுக்கு என்ன ஒரு பேராகிராஃபா இருக்குது. ஸோ நாம என்ன செய்யணும், ஒரு பேராகிராஃப்களை வந்து இவரை நாங்கள் டேக் பண்ண போகிறோம். ரைட். இப்போ பார்த்தோம்னு சொன்னா இதெல்லாம் எங்களுக்கு என்னது, இப்போ நேரடியாக எங்களுக்கு போய்க்கொண்டிருக்கு சார், இந்த பக்கம் போயிட்டு இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இங்க இதுல பாருங்க, இந்த இடத்துல முடிகிற ஒவ்வொரு இடத்துல வந்து தப்பு வச்சுக்கிட்டானே இவை எல்லாம் வந்து எங்களுக்கு வரணும். ஆனா நம்மளோட இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரே லைன்லயே எங்களுக்கு என்ன இவர் எல்லாம் இருக்குது. ஸோ இவரில் எங்களுக்கு என்ன ஒவ்வொரு ஒரு இது வந்து என்று கீழே கீழே வரணும்னு சொன்னா நாம என்ன செய்ய போறோம், எங்களுக்கு அந்த பிஆர் டேக்கை நாங்க கொடுத்தோம்னு அதை இங்க இப்போ நான் ஒன்று சும்மா நான் செக் பண்ண கொள்ளாம நான் இருக்கிற இடத்துல என்ன செய்ய சும்மா சும்மா ஒரு பிஆர் டேக்கை கொடுத்துக்கொள்ளணும்னு சொன்னேன். இப்போ இதுல வச்சு நான் என்ன செய்யறேன்னு எனக்கு கீழே வந்து இவரை கொண்டு போறேன்னு சொன்னது நானே, இவரை வந்து கீழே தான் எனக்கு வரணும்னு சொன்னா இதுல ஒரு பிஆர் டேக், இது க்ளோசிங் டேக் இல்லை, நான் க்ளோஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கொடுத்தோம்னா சரி சரி, நான் இப்போ இதுல ஒரு பிஆர் டேக் கொடுக்குறேன். Right? அதே மாதிரி எங்களுக்கு இதுலயும் வேற மாதிரி எங்களுக்கு அடுத்த இது லைன்லாம் எங்களுக்கு வரணும்னு சொன்னா அதுலயும் ஒரு பிஆர் கொடுக்குறேன். இவர எங்களுக்கு அடுத்த லைன்ல வர போட சொன்னா இவரை நான் என்ன சொல்றேன், பிஆர்ல கொடுத்து முடிக்கிறேன். சரியா, என்டர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, தானாவே அது என்ன செய்யும் உங்களுக்கு எடுத்துக்கொள்ள போகுது. ரைட். இப்போ நான் செக் பண்ணி நம்மன்னு சொன்னா நார்மலா வந்து ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இடைவெளி எங்களுக்கு இல்லை, ஆனால் பார்த்தீங்கன்னா கீழே கீழே வந்திருக்கு எங்களுக்கு. சரியானே, நீங்க யோசிப்பீங்க நான் ஃபுல்லாக லைன்ல இருக்கிற மாதிரி யோசிப்பீங்க. பட் இவர் எங்களுக்கு என்ன இல்லை, எங்களுக்கு என்ன இடைவெளி இல்லாத மாதிரி தெரியுது. ரைட். இப்போ என்ன செய்யும், அந்த இடத்துல வந்து 2 பிஆர் கொடுத்தோம்னு சொன்னா 2 என்டர் வந்து வர்ற மாதிரி வரும். எனக்கு இதில் பார்த்தோம்னா ரெண்டு ரெண்டு பிஆர் 2 பிஆர் கொடுப்பான், 2 என்டர் பண்ணின மாதிரி இருக்கு. சில இதுலயே வந்து சில பண்ணா எங்களுக்கு என்ன உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இடைவெளி ஈஸியாக உங்களுக்கு விளங்குற மாதிரி இருக்கு. சரியா, ரைட். இதுலயும் கொடுத்துருக்கான். உங்களுக்கு என்ன செய்யணும்னா லைன்ல வந்து உங்களுக்கு ஒரு இன்னொரு இதுகளை தெரியும் பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த லைனுங்க எங்களுக்கு வந்துட்டு. ஓகே தானே, ரைட். அப்போ இதுலயும் நீங்க என்ன செய்யலாம், எங்களுக்கு நீங்க தேவைப்பட நீங்க என்ன செய்யலாம், இந்த இமேஜஸ் இமேஜஸ் நீங்க என்ன செய்யலாம் ஆட் பண்ணலாம். அப்போ இந்த இமேஜ் வந்து எங்களுக்கு என்ன, இப்போ நார்மலாகவே வந்து நீங்க என்ன செய்யலாம்னா ஆட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ இவர் வந்து டவுன்லோட் பண்ணி போட்டும் நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா அவரை வந்து ஒரு இமேஜ் டேக் வந்து நீங்க கொடுத்துக்கொள்ளலாம். சரியான, அப்போ டவுன்லோட் பண்ண கொள்ளாமல் நீங்க என்ன செய்யலாம்னா அந்த வெப்சைட்லயுமே நீங்க வச்சு செஞ்சு கொள்ளலாம். ரைட். என்ன மாதிரி இந்த விஷயத்த சொல்லுங்க. இப்போ இமேஜ் டேக்கை நான் இந்த இடத்துல கொண்டு வர போறேன். நானே அவ கொண்டு வர போறேன் என்ன மாதிரி வர கனெக்ட் பண்ண போறேன் என்ன மாதிரி சொல்லுங்க பாவம். என்ன மாதிரி இந்த இமேஜ் டேக், அதாவது ஒரு இமேஜை வந்து இமேஜ் ஆட்ரிபியூட்டை வந்து நான் இந்த இடத்துல வந்து ஷோ பண்ண போறேன்னு சொன்னா என்ன மாதிரி கொண்டு வரலாம். நார்மலா உங்களுக்கு என்ன ஆல்ரெடி உங்களுக்கு போட்டு காட்டுன மாதிரியே வேற நான் என்ன சேவ் பண்ணி எந்த இடத்துல நான் செஞ்சு கொண்டு இருக்கணும் அந்த இடத்துல கொண்டு போவோம். சரி, சரி இமேஜஸ் கொடுத்து ஜேபிஇ ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ நாம இப்போ பார்த்தோம்னு சொன்னா எங்க இதுக்குள்ள வந்து வந்திருப்பேன் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பாருங்க ஜேபி என்ன மாதிரி இப்போ இவரை நான் என்ன செய்யறோம், இப்போ மேல சரி நான் இப்போ இதுக்கு கீழே நான் கொடுக்க போறேன்னு வச்சுக்கணும். இந்த ஹெடிங் இருக்குது, ஹெடிங் கீழே நான் கொடுக்க போறேன். நான் என்ன செய்யறேன், எங்களுக்கு இமேஜ் ஆகி இப்போ ஐஎம்ஜி நானே ஐஎம்ஜி டேக் கொடுத்தேன்னு சொன்னா இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா ரைட் இந்த இடத்துல பாருங்க நார்மலாக எங்களுக்கு என்ன இந்த இடத்துல வந்து வந்துட்டு இருக்காரு. அதனால எங்களுக்கு என்னன்னு வந்து எங்களுக்கு வந்துட்டு சரியா. ரைட். பாப்போம் விவரம் பாப்போம் என்ன மாதிரி நடக்குன்னு சொல்லி எங்க இதுல வந்து ஷோ ஆகுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன எங்களுக்கு இந்த இடத்துல வந்து அந்த இமேஜ் வரையில. பட் இந்த இமேஜ் வந்து நாங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கோம்னு சொன்னா இது வந்து ஒன்லைன்ல இருந்து எடுத்து நாங்கள் கனெக்ட் பண்ற மாதிரி வெப்சைட்ல இருந்த மாதிரி எடுத்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல பார்ப்போம் நாங்கள் சேஞ்ச் பண்ணுவோம். இப்போ எங்களுக்கு எஸ்ஆர்சி சரி நான் இப்போ நான் என்ன செய்யணும்னா இங்க இருக்கிற இமேஜ்ல லிங்க் வரும் காப்பி பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். வேலை செய்யறான்னு சொன்னேன். இந்த இமேஜ்ல வந்து நானே நீங்க காணல இமேஜ்ல வந்து லிங்க காணல நானு வந்து இமேஜ் அட்ரஸ் நானே வேற யூஸ் பண்ணி இங்கே இருக்கா என்டர் பண்ணி இருக்கா பார்ப்போம் இருக்கான் எங்களுக்கு வேலை ஒர்க் ஆதான்னு பார்ப்போம். இந்த இமேஜ் வந்து வேலை செய்யான்னு பார்ப்போம். Right? இந்த மாதிரி எங்களுக்கு காட்டுது. அப்போ நான் இப்போ என்ன செய்யணும்னு சொன்னா இந்த எங்களுடைய சோர்ஸில் வந்து நான் இவர் வந்து கனெக்ட் பண்ணி பார்ப்போம். ரைட். இப்போ எங்களுக்கு இவர் ஒர்க் பண்றாரா இல்லையாண்டது எங்களுக்கு செக் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு என்ன ஒன்ல இருந்தே நாங்கள் என்ன செய்யலாம்னா இந்த கோட் வந்து எடுத்துருவோம். இப்போ இந்த கோடை வந்து நாங்கள் இப்போ என்ன செய்யறோம், இந்த இடத்துல நாங்கள் பேஸ் பண்ணி பார்ப்போம். நான் இதில் வந்து ஒர்க் பண்ணான்னு பார்ப்போம். நான் அதே கோட் தானே எங்களுக்கு
இப்போ நாங்கள் என்ன ஆன்லைன் எடிட்டர் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ இப்போ எங்களுக்கு இந்த இடத்துல வந்து பிரச்சனை எங்களுக்கு இருக்க போகிறது கிடையாது. ரைட். அப்போ ரன் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆன்லைன் எடிட்டர்லேயே எங்களுக்கு இந்த இமேஜ் வந்து வந்துட்டு எங்களுக்கு. பட் இதே வந்து இது ஆன்லைன்ல இருக்கிற நாங்கள் இவரை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எங்களுக்கு என்ன எங்க இருக்கு இந்த சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆன்லைன்லேயே இருக்குது. ஆன்லைன்லேயே அப்லோட் இருக்கிறதா எங்களுக்கு அதை என்ன செய்யுது, எங்களுக்கு எடுத்துக்கொண்டு வந்து இந்த இடத்துல காட்டுது. சரியான. ஆனா இவரே வந்து எங்களுக்கு என்ன இந்த எஸ்ஆர்சியில் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல வந்து நான் என்ன செய்யறேன்னு சொன்னா எங்கட யார் எங்கட பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு எங்க இருக்காரு எங்களுக்கு எங்கட இதுக்குள்ள இருக்காரு நார்மலா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு என்ன நாங்க ரைட் பண்ண இதுலயே இருக்காரு எங்களுக்கு. ஸோ இந்த ஃபார்மட் எங்களுக்கு என்ன நடக்குது, எங்களுக்கு இந்த நேமை வந்து காப்பி பண்ணுறேன் சார், நிறைய நேம் கொடுத்து நேமை வந்து காப்பி பண்ணி எடுக்கிறேன். அந்த நேமை வந்து இந்த இடத்துல கனெக்ட் பண்ணி பார்ப்போம். சரியா, சோர்ஸில் வந்து இப்பயும் பார்ப்போம் எங்களுக்கு என்ன மாதிரி எங்களுக்கு ஒர்க் பண்ணுதா இல்லையான்னு சொல்லி பார்த்தோம் சார். எங்களுக்கு என்ன இப்பயுமே வந்து எங்களுக்கு வேலை செய்ய. ஆனா இப்ப இந்த இமேஜ் எங்க இருந்து வருதுன்னு சொன்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா இப்ப இந்த இமேஜ்ல வந்து நேம் வந்து நான் மாத்துறேன் சார். நான் மாத்தினவங்களுக்கு ஒரு நீங்க ஒன்லைன்ல இருந்து வேலை செய்யணும் எடுக்கிற மாதிரி யோசிச்சுப்பீங்க. நானு இந்த இமேஜ்ல இதை வந்து நான் மாத்திட்டேன். இப்ப பாப்போம் எங்களுக்கு அந்த இமேஜ் வந்து ஒர்க் பண்ணதாண்டு பார்த்தோம்னா இமேஜ் எங்களுக்கு ஒர்க் பண்ணல. இதனால பாத்தீங்கன்னா எனக்கு இமேஜ் வந்து ஒர்க் பண்ணவே இல்லை. அதனால அப்ப என்ன எங்களுக்குன்னு சொன்னா இப்ப இது வந்து லோக்கல் இருக்கிற ஃபைல். அப்ப இவரை கொண்டு போயிட்டு சார் இப்ப இந்த கோடை வந்து நான் என்ன சேஞ்ச் பண்ணி இருக்கா மாத்துவோம். நானு இப்ப பார்த்தோம்னு சொன்னா எங்களுக்கு இதுல வந்து இமேஜ் வந்து காட்டுது. இமேஜ் வந்து எங்களுக்கு என்ன ஹெட்டிங் காட்டுது, அந்த நியூஸ் எங்களுக்கு காட்டுது, எல்லாமே எங்களுக்கு காட்டுது. எங்களுக்கு நியூஸ் வெப்சைட் நாங்க டெவலப் பண்ணியிருக்கோம். ரைட். இவரை கொண்டு வந்து நான் இந்த கோடை கொண்டு வந்து இப்ப கொண்டு வந்து இவரை கொண்டு வந்து நான் பேசுறேன் ஆன்லைன்ல வந்து நான் இப்ப ஆன்லைன் கம்பெனில நான் போட்டுறேன்னு சொன்னேன். இப்ப என்ன செய்யான்னு சொன்னா எங்களுக்கு இப்ப இந்த போட்டோ வந்து எங்களுக்கு காட்டும். இது வந்து ஏற்கனவே ரன் ஆயிருக்காது அப்படி இருக்குது. இப்ப இந்த போட்டோ வந்து காட்டுமான்னு பார்த்தேன். நானு காட்ட போறது இல்ல. ரைட். என்ன ரீசன் அப்படின்னு சொன்னா இது வந்து இப்ப எங்களுக்கு என்ன இது வந்து ஆன்லைன்ல செஞ்சிருக்கேன். ஆனா நான் கனெக்ட் பண்ண இந்த இமேஜ் வந்து எங்க இருக்குன்னு சொன்னா லோக்கல் ஃபைல்ல இதனால நான் செஞ்சிருந்த லோக்கல் ஃபைல்ல இருந்ததால இது இந்த இடத்துல காட்டினது. இதே இந்த இடத்துல வேற ஏதாச்சும் இமேஜ் நாங்க கொண்டு வந்து கனெக்ட் பண்ணா எங்களுக்கு கனெக்ட் ஆகும். பார்த்தோம்னு சொன்னா என்ன எங்களுக்கு இப்ப இந்த இமேஜை கொண்டு வந்து போடணும் நினைப்பேன். இந்த இமேஜை கொண்டு வந்து போடுவோம் சார். இப்ப இது வேற வந்து எங்களுக்கு என்ன இப்ப மாத்தி பார்ப்போம் சார். ஆன்லைன்ல வந்து என்ன இமேஜ் அட்ரஸ் வந்து காப்பி பண்ணணும். காப்பி இமேஜ் அட்ரஸ் காப்பி பண்றேன். இப்போ கொண்டு வந்து போட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி செக் பண்ணுவோம் நாங்க இந்த இமேஜ் வந்து இருக்கா இல்லையான்றது. இமேஜ் வந்து எங்களுக்கு இருக்குது. அப்ப நாம இப்ப வந்து இந்த ஸ்டோர்ஸ்ல இப்ப ரன் பண்ணி பார்ப்போம். அதானே? இப்ப என்ன செய்யுது எங்களுக்கு ரன் ஆகுதானே? சம்மந்தம் இல்லாத போட்டோ தான் நான் எங்களுக்கு என்ன எங்களுக்கு ரன் ஆகுறாரு. சரியானே? ஓகே தானே? ஸோ உங்களுக்கு விளங்கி இருக்கு. அப்ப எங்களுக்கு ஆன்லைன்ல நீங்க இப்ப ஆன்லைன் கம்பெனி இதைத்தான் யூஸ் பண்ணி செய்ய போறீங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்றீங்க, அந்த காப்பி அந்த இமேஜ்ல போயிட்டு அதை அமர்த்தி பிடிக்கணும். போன்ல செய்ய அமர்த்தி பிடிக்கணும்னு சொன்னா என்ன காப்பி இமேஜ் அந்த யூஆர்எல் இந்த மாதிரி வரும். அந்த யூஆர்எல் காப்பி கொண்டு காப்பி பண்ணிட்டு உடனே நீங்க பேஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா உங்களோட இமேஜ் வந்து வேலை செய்யும். ரைட். இதுலயும் பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு என்ன இந்த வித்தை வந்து 100% இந்த மாதிரி செஞ்சிருக்கோம். சரிதானே? இப்ப இதுல வந்து வித்தை வந்து நான் என்ன செய்யறேன், எங்களுக்கு ஒரு 50 பிக்சல் இந்த மாதிரி மாத்துவோம். மாத்திட்டு ரன் பண்ணி பார்ப்போம். சரியா? பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு என்ன இந்த பிக்சல் வந்து சைஸ் வந்து எங்களுக்கு குறைஞ்சிட்டு. சரிதானே? இந்த இடத்துல வந்து நான் ஹைட் இந்த இடத்துல போடலாம். ஹைட்டை நான் என்ன செய்வேன், ஒரு 50 50 கொடுத்து பார்ப்போம். சரியான ஒரு 50 பிக்சல கொடுத்து பார்ப்போம். பாத்தீங்கன்னா எங்களுக்கு என்னது இவரை சரி எங்களுக்கு என்ன ரெண்டு சைட்டாலையுமே எங்களுக்கு என்ன செய்யுது, எங்களுக்கு 50 பிக்சல் எடுத்துக்கிறேன். 150க்கு பாத்தீங்கன்னா ஹைட்டா வந்து 150 பாத்தீங்கன்னு சொன்னா விழுப்பட்ட அந்த மாதிரி வரும். ரைட். இப்ப இவரை வந்து என்ன செய்யுங்க, எங்களுக்கு ஒரு 500க்கு போட்டோம்னு சொன்னா கொஞ்சம் அழகா வரும் இன்னும் கொஞ்சம். பாருங்க சரி. அப்ப இந்த மாதிரி நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா இதுலயே வந்து ஸ்டைல் நாங்க என்ன செய்யலாம், எனக்கு வித் போட்டோ எங்களுக்கு போட்டோ இந்த சைஸ்ல இருந்தா காணும்ன்ற மாதிரி நாங்க என்ன செய்யலாம்னா இமேஜ்லயே வந்து நாங்க அந்த இதையும் வந்து நாங்க எழுதி பண்ணலாம். எங்களை போட்டோ வந்து நாங்க அதனால அது இல்லைன்னு சொன்னாலும் எங்களுக்கு என்ன செய்யணும்னா ஒர்க் பண்ணுங்க டைம் இருந்தா தான் வேலை செய்யாதுன்னு இல்லை. இல்லைன்னு சொன்னாலும் எங்களுக்கு என்ன செய்யும், வேலை செய்யும். ஆனா எங்களுக்கு இந்த ப்ரோஸ் வந்து எங்களுக்கு இந்த பெரிய ஒரு சைட்டை வந்து எடுக்கிற மாதிரி இருக்கு. அப்ப இவ்வளவு எங்களுக்கு அறியணும் எங்களுக்கு இந்த இதுல வந்து கண்டென்ட் வந்து இந்தியா சைட்ல எங்களுக்கு இருக்குது.
ஆனா இமேஜை பார்க்க போனால் என்ன செய்யுது அங்கால பக்கம் போய் தான் எங்களுக்கு பார்க்க வேண்டி இருக்கின்றதால நாங்கள் என்ன செய்யறோம் அவரை வந்து ஒரு டிசைனை வந்து நாங்கள் பண்ணிக்கொள்ளணும் நல்லா காக்குறதுக்காக. ஸோ சிஎஸ்எஸ் ரிலேட்டாக வந்து நாங்கள் நிறைய படிப்போம். ஸோ அப்போக்கே நாங்கள் பார்த்துக்கொள்வோம். சரியா? அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இன்றைக்கு வந்து இது சம்மந்தமாக நீங்கள் என்ன செய்ய ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. அண்ட் என்ன செய்றீங்க இதில் வந்து நான் கேட்ட கேள்வி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து ஒரு வாய்ஸ் பேஸை விட்டு நான் என்ன செய்ய ரன் பண்ண போகிறோம்னு சொன்னால் அதுக்கு என்னத்தை யூஸ் பண்ணுறது இப்போ நான் என்ன செய்ய தாண்டி நானே இவ்வளவுமே வந்து எங்களுக்கு என்ன நார்மலா நாங்க ரன் பண்ணிக்க என்ன செய்யுது இவ்வளவு இடமே வந்து எடுக்காது. அப்படியே நேரம் இந்த இடத்துலயே வந்துடும் சொன்னோம் சரிதானே. ஆனா எங்களுக்கு நிறுவனத்துல கொஞ்சம் இடம் வந்து எங்களுக்கு எடுக்கணும். இவரை கொஞ்சம் மிஞ்சால அறக்கணும்னு சொன்னா நாங்க எந்த கோடை நாங்க யூஸ் பண்ணி அவரை நாங்க அங்கால பக்கம் அறை கொண்டு போகலாம். ரைட். எங்களுக்கு என்ன இந்த இடைவெளி எங்களை விட்டு இஞ்சால பக்கம் வேற நார்மலா பார்த்தோம்னா இதுல என்ன செய்யறோம் நாங்க இப்போ டொட்டா ஏதாச்சும் அடிச்சு போட்டு அங்க இறக்கிட்டு போனோம்னு சொன்னா இந்த டொட்டட்டுக்கு பிறகு என்ன செய்யும் எங்களுக்கு இதுல இருந்து ஜாயின் பண்ண மாதிரி இருக்கு. ஆனா அந்த டொட்டட் எதுவுமே எங்களுக்கு இருக்கக்கூடாது. இப்ப நான் அடிச்சேன்னா இப்ப இதுக்கு பிரைஸ் ஸ்பேஸ் விட்டு இந்த ஸ்பேஸ் எல்லாம் எடுக்காது. இப்ப இந்த டொட்டுக்கு பிறகுதான் இந்த இந்த இது வந்து சென்டென்ஸ் வர மாதிரி இருக்கு. நம்ம ரன் பண்ணியிருப்பேன் தானே. ஸோ நான் வெப்சைட்ல நான் பார்த்தோம்னு சொன்னா உங்களுக்கு நானே ஒரு டொட்டட் அடிச்சிருக்கேன் பாருங்க. அதுக்கு பிறகு என்ன செய்ய எங்களுக்கு தொடங்குது. ஆனா எனக்கு தோணுது என்னங்க இந்த டொட்டட்டில் அடிச்சு இவரை இன்னும் கொஞ்சம் மிஞ்சால் அறக்கி கொண்டு வந்து என்ன சரி இஞ்சால் பக்கம் விட்டு இங்க இருந்தா தொடங்குற மாதிரி நான் இவரை வைக்க போறேன் அப்படின்னு சொன்னா என்ன மாதிரி நாங்க இந்த கோடை வந்து நாங்க யூஸ் பண்ணுறோம். இந்த கோடை நாங்க அதை டைப் பண்ணினா அவர் ஒயிட் ஸ்பேஸை வந்து எடுத்து அந்த இடத்துல கொண்டு வர மாட்ட மாதிரி நீங்க என்ன செய்வீங்க சொல்ல போறீங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் நீங்க ஜாயின் பண்ண முதல்ல நீங்க என்ன செய்யுங்க அதெல்லாம் பார்த்துட்டு வாங்க. ரைட்டா? ரைட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு மோட்ஸில் சில டெவலப்மெண்ட் நெட்ஒர்க்ன்ற மாதிரி ஒன்று இருக்குடா. ஸோ அதை எம்டிஎன்னு சொல்லுவோம். அந்த எம்டிஎன்னை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன செய்யணும்னா நிறைய கோடுகளை நீங்கள் படிச்சுக்கலாம். அதில் டாக்குமெண்டேஷன் இருக்கும் அதனால அதில் ரிஃபரன்ஸ் எங்களை இருக்கும். ஸோ அதுலேயும் வந்து நீங்கள் என்ன செய்ய நிறைய விஷயத்தை வந்து நீங்கள் படிச்சு கொள்ளலாம் அதனால. ஸோ அதில் வந்து நிறைய கொடுத்து வச்சுப்பாங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கைடெல்லாம் கொடுத்து வச்சுப்பானுங்க. ஸோ அதில் கொஞ்சம் என்ன செய்யுங்க நீங்கள் வாசிச்சு நீங்கள் என்ன செய்யுங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால HTML எலிமெண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னா இருக்குது. இந்த இடத்துல கிளிக் பண்ணணும்னு சொன்னா ஏன்றது எங்களுக்கு இருக்குது. ரைட். இங்க ஜூஸ் பண்ண மாதிரி எல்லாம் எங்களுக்கு இருக்குது. அதில் CSS கொடுத்துருக்காங்க. ரைட். இதில் பாருங்க இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த விஷயங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? இதில் பார்த்தீங்கன்னா இது என்னத்துக்கு யூஸ் பண்ணாங்க இது என்னத்துக்கு யூஸ் பண்ணாங்க எல்லா விஷயம் இது எல்லாத்தையுமே நீங்க பாருங்க. சரிதானே? இதில் பாருங்க இந்த அக்ரோனிம் என்னத்துக்காக இவர் யூஸ் பண்ணப்படுது அந்த விஷயத்தை நீங்க என்ன செய்யுங்க யூஸ் பண்ணி கொஞ்சம் படிங்க. சரியானே? படிச்சு கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன செய்யணும்னா ஈஸியாக விஷயம் உங்களுக்கு விளங்கி கொள்ளணும். ஒரு விஷயத்தையும் படிங்க நான் சொல்ல 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 உங்களுக்கு என்ன அதுவும் இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ளக்கூடியமா இருக்கும். அதனால இதெல்லாம் ஏன் யூஸ் பண்ண போறது என்னத்துக்காக யூஸ் பண்ண போறது எல்லாத்தையும் டீட்டெயிலா நீங்க இதுல இருந்து எடுத்து படிச்சு கொள்ளலாம். அதாவது MDN அடிச்சுன்னு சொன்னா முன்னாடி மோட்ஸ் எல்லாம் என்ன செய்யும் எங்களுக்கு டெவலப்பர் நெட்ஒர்க் அந்த மாதிரி நீங்க அடிச்சாலும் சரியான அந்த இடத்துல வரும். சரியா? ஓகே. ஸோ படிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. வர விஷயங்களை நீங்க என்ன செய்யுங்க படிச்சு பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸஸ்லையும் வந்து நாங்கள் என்ன செய்யலாம்னா கண்டினியூஸாக பார்த்துக்கொள்ளலாம். உங்களோட ஃப்ரெண்டுக்கு வந்து என்ன செய்யுங்கன்னு சொன்னால் வீடியோக்கள் வந்து ஷேர் பண்ணுங்கடா. இப்போ யூடியூப்ல பார்க்குறாங்க அண்ட் வந்து குரூப்லேயும் வந்து ஷேர் பண்ணப்படும் வீடியோ. ஸோ நீங்கள் பாருங்க. அண்ட் வந்து என்ன செய்யறதுக்கு பிறகு உங்களுக்கு கொஞ்சம் கேள்வி கொஸ்டின் வந்து கீழே போட்டிருக்கும். அந்த கொஸ்டினை செஞ்சு நீங்கள் என்ன செய்யுங்க கூட இதுகளையும் வந்து எடுத்துக்கொள்ளுங்க. சர்டிஃபிகேட்டை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. படிக்கிறதுக்கு வந்து சர்டிஃபிகேட் எங்களுக்கு நல்ல முக்கியமான விஷயமா இருக்கு. சார் அதில் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. ரைட். அதே மாதிரி நீங்கள் இதுலேயுமே நீங்கள் என்ன நம்ம போய் படிச்சுக்கொள்ளலாம். HTML CSS ஜாவா ஸ்கிரிப்ட் நாங்கள் படிக்க போகிற விஷயம் வந்து இதில் இருக்குது. அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க என்ன சரி இந்த வெப்சைட்ல போயிட்டு சொன்ன W3 ஸ்கூல் நடிச்சீங்கன்னு சொன்னா வரும். அந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க என்ன செய்யலாம் படிச்சு அதெல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. சரி நம்ம படிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. ரைட். எந்த டேக் எங்க யூஸ் பண்ண போறோம் விஷயம் எல்லாமே வந்து உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு சொன்னா HTML உனக்கு தெரியும்னு சொன்னா நாங்க அடுத்து CSS போய்க்கல வந்து உனக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக உனக்கு விளங்கிக்கணும். ரெண்டையும் கனெக்ட் பண்ணி செய்ய இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எல்லாம் விளங்கும். சரி ஸோ நம்ம அடுத்த இதில் வந்து நாங்கள் அதில் பார்த்து கொள்ளலாம். ஓகே. அப்போ இன்றைக்கு நாங்கள் என் பண்ணி கொள்வோம். இது டவுட் இருந்தால் நீங்கள் என்ன செய்ய பர்சனலாக வந்து இந்த நம்பருக்கு நீங்கள் செக் பண்ணி கொள்ளுங்க. சரிண்ணே? 076 64 24 24 081. சரிண்ணா? அந்த நீங்கள் என்ன செய்யுங்க செக் பண்ணி கொள்ளுங்க.